இப்படி பண்ணா எப்படிங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல் லஞ்ச் மெனு என்ன பாத்தீங்கன்னா, அதாவது திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல கொடுக்குற லஞ்ச் மெனு தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளோட லஞ்ச் மெனு ஏதாவது ஸ்டஃப்டு பராட்டா, அதாவது ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி, அதை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது கூட வந்து பாத்தீங்கன்னா கிரீன் சட்னியும் சொல்லியிருந்தாங்க. ஆலு பரோட்டா 7:30 மணிக்குங்க, யோசிச்சு பாருங்களேன். நம்மளே லேட்டா தூங்குறோம், எந்திரிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்குதா, அப்புறம் ஆலு பரோட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ரெடிமேடா இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆலு பரோட்டா. அது கூட கிரீன் சட்னி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே ஆஞ்சு போட்டுட்டு கூடவே காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு, இஞ்சி அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்க்கிறேன். நீங்க வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். அது கூட லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துட்டு அதை அப்படியே நம்ம வந்து தண்ணி சேர்த்து உப்பு போட்டு அரைச்சி எடுத்தோம்னா கிரீன் சட்னி ரொம்ப ரெடியா சூப்பரா. அவ்வளவுதாங்க. கூடவே வந்து பிள்ளைங்களுக்கு பாலெல்லாம் ஆத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிரேப்ஸ் இதெல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. சின்னவனுக்கு மட்டும் தாங்க லஞ்ச் மெனு, பெரியவனுக்கு அதையே கொடுத்து விட்டுறது. ஸோ எப்படி சாப்பிட்டான்னு கேட்டீங்க, சாப்பிட்டாங்க.